கோலை உட்காந்துடு. யாருமே இருக்க வேணாம், சேர்ல உட்காந்து கடை. பாய் பாய். போறேன் நானு. ஐயோ அது எங்க அடங்குது? எங்க நீ அடங்க? இது காலெல்லாம் எப்படி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாடா. என்ன விட்டு போ. கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் நிக்கிறாரு. இங்க வா போலாம் வெளில வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். போ போ சாப்பிடு போ. ஹாய் செல்ல குட்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் இது. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்டாவா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா நம்ம குட்டி தங்கத்தை, அவனுடைய சேட்டைகள், அவனோட பொழுதுபோக்கு, இன்னைக்கு என்ன எப்படி எங்களை பாடாப்படுத்த போறான் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னும் நான் குளிக்கல, அவங்க குளிச்சுட்டாங்க. எனக்கு தண்ணி வந்து அவங்க ஹீட்டர் போட்டு வச்சிருக்காங்க. எங்க குட்டி தெரியுதா? அதுல நான் குளிக்கணும். தம்பி குளிப்பானா? ஆமா, ஊசி போடல அவனுக்கு, அதனால குளிக்க கூடாது. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு தான் அவனை குளிப்பாட்டணும். வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறானே காலையில் காலங்கத்தால் அவன் வெளில விட சொல்லி டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். வெளில விட்டாக்கா என்னென்ன அதை பண்ணுறான் பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வா தம்பியே, இந்தா நானத்தை தூக்கிட்டு வந்து வச்சுக்க தெரியாது கையில் கூடாத. இங்கே பாரு, சூனிய பொம்மை மாதிரி சூனி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்குது. எங்கேருந்தா தூக்கிட்டு வருதோ தெரியல. இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன என் பின்னாடி வராத, உள்ளே போ, போடா வெளில. என்னத்துக்கு இப்படி பண்ணுற? எதுக்கு டார்ச்சல் பண்ணுற? டார்ச்சல் பண்ணுவியா? பார்க்குறான் பாரு, இப்படி பார்க்குறான் பாரு. குழைப்ப நல்லா. வா வா போலாம். அடங்க மாட்டேங்கிறான் காய்ஸ். எதையாவது ஒன்று கடிச்சிக்கிட்டே இருக்கிறது அவருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம என்ன தான் பண்ணுறான் அவன். ஏய் இங்கே போடுறா, எதுக்கு அடி பண்ணுற? ஏய் போ உள்ள போ, உள்ள போ, போ உள்ள, உள்ள போடா, போ உள்ள போ. பார்க்க நல்லா தெரிஞ்சு போய் உள்ள போனா போறான். வா வா உட்காந்துக்கிட்டாரு. போடா போயிட்டாரு. கோவத்துல இப்ப உட்காந்துக்கிட்டாரு. திட்டினவனே உள்ள போயிடுவான், கட்டிலுக்குள்ள போயிடுவான். கோவம் வந்துச்சுன்னா கட்டிலுக்குள்ளதான் போவாரு. கட்டிலுக்குள்ள போய் உட்காந்துக்குவாரு, வரமாட்டாரு வெளில. அவ்வளோதான், அங்கே போய் படுத்துக்கிட்டான். கோவம் வந்துச்சுன்னா பார்த்து ஹீட்டரு. சரி தூங்கட்டும், நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணோம்னா கோவம் வந்தால் அப்படி தான் பண்ணுவான் அவன். படுத்து கொஞ்ச நேரம் படுப்பான், விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தம்பிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர போகிறாங்க போல. காட்டலாமா? இதான் அவனோட பிளேட் எல்லாமே. அது ஏன் பிளேட்டுங்க? ஏன்னா இப்போ அவன் குழந்தை இல்லையா, அதனால நம்ம வந்து ஹாட் வாட்டர் இருக்குல்ல, அதில் வந்து இந்த பெடிகிரி, காட்டுக்குட்டி பெடிகிரி போட்டு நல்லா ஊற வச்சிடணும். மேஷ் பண்ணி கூட கொடுக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு கடிக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு, இது வந்து தண்ணி, இது எல்லாமே அவரோட பொருள் தான் இது ரெண்டுமே. ஆனால் இது ரெண்டுமே எப்படி, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஏன்னா அது என்னோடது. ஸோ நான் வந்து இந்த 8th அந்த மாதிரி இதில் படிக்கும் போது, 8th படிக்கும் போது அந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த சண்டே கிளாஸ்லாம் போவோம் இல்லையா, இந்த சர்ச்சில் நம்மளுக்கு மே மாதம்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டு இந்த டான்ஸ் ஆனால் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்கள்ல, அதுக்காக வந்து கிஃப்ட் தான் எனக்கு. ஸோ எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து மேலே போட்டுருவாங்க, பரண மேலேயே இருக்கும், நிறைய இருக்கும் இன்னும் கிஃப்ட்ஸ்லாம் என்கிட்ட. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருச்சுனோடனே இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டாங்க. இதையே வச்சுக்கலாம் நம்ம, நல்லா இருக்கு அப்படின்னவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, எங்க அவரு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவன் எந்திரிச்சு சேட்டை பண்றது எல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்.
ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஏன்னா காலையே எழுதாச்சுல, அதனால தான். ஓகே, அவர் வந்து நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அவர் ஏந்துருவாரு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்கலாமா? ஷீரோ, எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ என்னன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க. டேய் இங்கே பாருடா. அவர் வந்து செம்ம விளையாட்டுங்க, கால்லேருந்து ரொம்ப விளாண்டுட்டே இருந்தாரா, அதனால இப்பதான் தூங்குறாரு. ரொம்ப விளாண்டுட்டாரு இன்னைக்கு ஃபுல்லா, அதனால தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எழுந்த வாட்டிக்கு நம்ம காட்டலாம். சீக்கிரம் எழுந்துவாங்க, எழுந்துட்டோடனே காட்டலாம். ஓகேவா? இப்போ நாங்கள் போயிட்டு வெளில போயிட்டு வந்துட்டோம். எப்படி துள்ளுறாரு பாருங்க. என்னை ஏன் விட்டு போனீங்க? மழை வருதுனால நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். சாப்பாடு எடுக்கிறதுக்காக போனோம். துள்ளுறாரு. என்னை விட்டு போவீங்களா, என்னை விட்டு போவீங்களா, என்னை விட்டு துள்ளுறாரு. என்னை ஏன் விட்டு போனீங்க? போவீங்களா இதுக்கப்புறம்? என்னைய ஏன் கூட்டு போல? மலையில கூட்டு போக முடியல, அதனாலதான். டேய் இங்க வர்றா மிஸ்டர் குட்டப்பன். பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. இங்கே ஒரு பொம்மை கொடுத்தா விளாடுவோம். விஷயம் விளாடுவார். இன்னொரு பொம்மை ஒன்று இருக்கு. ஐயா கை கொடுக்குறாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, விளையாட்டுக்கு எங்க இருந்தா வருமோ தெரியல உனக்கு. குட்டப்பன் விளாடு. ஐயோ இதுதான் விளாண்டோம். பாபு பாபு. ஐயோ என்ன குலைக்கிற? போ போ, வீட்டு விட்டு போ. எந்திரிங்க வா, வீட்டு விட்டு போ. கிளம்பு, காற்று வரட்டும். வீட்டு விட்டு போ, கீழே இறங்க. வா, இறக்கி விடுறேன். பா இப்படி பாடியே பா. எப்படி படுத்துட்டு இப்படி வாழாட்டுது போகிறேன். பாய். இது அவனோட பொம்மை. இதெல்லாம் தாம் விளாண்டதுக்கப்புறம் இவர் விளாட்றாரு. இடி விளாடா விட மாட்டான். அதை பிச்சு போடுவாங்க நைட்டெல்லாம். டை விட்றா. எப்படி வருவான் பாரு பின்னாடியே. விட்றா, விட மாட்டான். விடு பொறுக்கி. இப்போ இதை தொட்டனா நான் இதை கேட்பான், பார்த்துட்டே இருந்தேன். இந்த கடி வெறி எவ்வளோ இருக்கு, ஒரு வெறி இவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. அந்த அதுக்கு போயிட்டான் பாரு. அப்படிதான் பண்ணும் இது. ஐயோ ஐயோ ஐயோ, நான் விளாட்டு விளாட்றாரு வரேன். பார்க்கணும் பார்க்கணும் நீங்களே, என்ன விளாட்டு விளாட்றான் பாருங்க அவன். என்ன விளாட்டு இது? அடங்க மாட்டேன்றான். விளாடு, நாங்கள் போகிறோம். பாய். போ, எங்களுக்கு வேலை இருக்குது. ஒன்று வீடியோ வேறு எடுக்கணுமா? போ போ போடா பொறுக்கி. வெளில போ, வீட்டு விட்டு. ரொம்ப சேட்டை, முடியல. வீட்டை விட்டு போ, வெளில கிளம்பு, காற்று வரட்டும். கிளம்பு 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 கிளம்பு, காத்துட்டோம். கிளம்பு காலத்துடும். கிளம்பு காற்று. ஏய் வரும் உனக்கு கோவம். கோவம் வருதா? போ எந்திரி. போ, வீட்டு விட்டு போ. வீட்டை விட்டு போ. போ வீட்டு விட்டு. வந்துட்டு இப்போ இதுக்கு வருவான் பாருங்க. இப்போ இதுக்கு வருவார். பொறுக்கி வந்துச்சு பாரு. இப்போ இதுக்கு வருவாங்கடா. உரி அவனை எப்படி பாடுபடுத்துறா பாரு. ஏய் விட்டுருவோம், விளாட்டம் விடுவோம். சரி விளாடட்டும். ஓகே பார்ப்போம். இரு வருவான். போ அங்கே ஓடு. ஐயோ பாடா 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 போடா. இங்க சரி வா. பாய். பாய். கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இவர் போய் நிற்கிறாரு. இங்கே வா போகலாம் வெளில. எங்கெங்கெல்லாம் போகிறான் பார்த்தீங்களா? இந்தா இந்தா. அவளே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா கிச்சனில். இவர் போயிட்டு சுற்றிட்டு வர்றாரு. சாப்பிடு போ. இவனுக்கு இங்கே பொம்மைலாம் கீழே போட்டு வைக்கணும். அப்போ தான் இவர் விளையாடுவார். டேய் விளாட்றது டாடாய் படுத்துக்கிட்டாரு. பின்னாடியே ஓடுவார். யாராவது வெளில போயிட்டா போதும். பின்னாடி ஓடுறது உடையறதே ஒரு பொழப்போகுது. அது என்னது? சோயாபீன்ஸ் வேக வச்சோம்ல, அது அவருக்கு. அதை அவர் கொடுத்த உடனே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. உருட்டி உருட்டி விளையாடுவார். எடுத்து தூக்கிட்டு ஓடுறாரு. வெளில ஓடுறாரு. இப்போ இது வந்து இந்த பிளேஸ் வந்து அவருக்கு ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே தூக்கிட்டு வந்து வாசலில் வச்சு விளையாடுவான். அதை பார்த்தீங்களா? வாயில் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இங்கே தூக்கிட்டு வருவார். இங்கே வச்சு தான் விளையாடுவான். வாசலை இதை தாண்டி எங்கேயும் போக மாட்டான். இங்கேயும் விளையாண்டுட்டு கிடப்பான். அதுதான் இந்த அட்டை போட்டு வச்சுருக்கேன் நான். சரி விளையாடையே, நான் வரேன். பாய். சரி விளையாடு விளையாடு. எல்லாம் உன்னோட சேட்டையை கேட்டாங்க. அதுக்காக தான் எடுக்கிறோம். சேட்டை நீ சேட்டை. போ உட்காரு. துருன்னு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து இவனை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்குது. இவனை மாதிரியே ஒருத்தன் இருக்கான். அவங்ககிட்ட விட்டா அவன் பயப்படுறான். இவனை பார்த்துக்கிட்டு ஜாலியாக 2 பேரும் விளாட்றானுங்க. அவ்வளோ அழகாக விளாட்றானுங்க. அவங்கள்ட்டையுமே சூஜோ தான் இருக்கு எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட. ஸோ 2 பேரும் சேர்ந்து செம்மையாக விளாண்டாங்க. ஹாப்பியாகிட்டார் இவர். அவரு கூட போனவனே. பா. ஆமாம், இங்கே பாரு. யாய் ஷீரா, செருப்பை விட. செருப்பு தூக்கிக்கிச்சு. அவரை கட்டியாச்சுங்க. புல்லு கிட்ட போகிறான். அங்கே போகிறான். இங்கே பாருடா, அவ்வளோ பொம்மைங்க. பாலு பொம்மை செருப்பை தான் தூக்குறாரு இவரு. மீனா அதை வாங்கணும் குட்டி. செருப்பு அவன்கிட்டேருந்து வாங்கணுன்றேன். இங்கே பாரு ஷீரா. எங்களோட ஷீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கட்டினாலே அவருக்கு பிடிக்காது. அவர் அந்த புல்லுக்கிட்ட போகல அப்படின்னா நான் கட்டாமையே தான் வச்சுருப்பேன். அவர் அங்கே போய் ரொம்ப அமக்கலம் பண்ணுறாரு. ஷீரோ பொறுக்கி. அவருக்கு ஏன் பொறுக்கினா அடங்க மாட்டார். பொறுக்கிட்டே இருப்பார். துருவாக இருக்கானா. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. நாங்கள் தம்பின்றோம், அவன்றோம், இவன்றோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பொண்ணு தான் அவர். ஆனால் வந்து எனக்கு கூப்பிட்டு தம்பி அப்படி தான் கூப்பிட்டு எனக்கு பழக்கமாக இருக்கா. ஸோ பரவாயில்ல, நம்ம செல்லமாக கூப்பிட்றது தானே எல்லாமே. ஆனால் எங்களோட ஷீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் தான். ஓகே தம்பி இங்கே பாரு. ஏன் அப்படின்னா ஐய் எங்கடா ஆளை காணோம். எங்க குட்டியாமன் கீழே இருக்கலாம். இந்த வந்துட்டார் உள்ள. பயந்த சத்துக்கிறேன். உள்ள போறாரு. போய வெளில போ. அவுத்து விட்றான். உள்ள வெளில போவியா? அவருக்கு அதை வந்து கழட்டு விட்டுருமா. அந்த இது அங்க பாருங்க கழட்டுறேன். ஆனா வெளில போக கூடாது. பொறுக்க கூடாது. நான் சாப்பிட்ற வரைக்கும். சரி கழட்டுறேன். இரே. அவருக்கு அது கட்டினாலே பிடிக்காதுங்க. ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா போகணும். அவருக்கு எங்க போகனாலும் போ. அவள்தான் போயிட்டாரு. கயிறு இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து மீல் மேக்கர் இல்லையா, அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன், ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இது மீல் மேக்கர். உள்ள கட்டிலுக்குள்ள. ஆமா சுட நல்லா இருக்கு. சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்டு வரோம். அவன் செம்மையா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த பல்லுலாம் ஊறிக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த எலும்பு போட்டால் நல்லா கடிச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்காக தான் இது கொடுக்கலாம். எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கலாம். இருங்க, எங்கே உட்காந்துட்டு இருக்கு பாரு. வா வா வா, என்கிட்ட வந்தால் தான் தருமா. வா 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 வா. ஐயா தம்பிக்கு 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 சாப்பிடு. சாப்பிட்டு வச்சுட்டு எப்படி போயிருக்கான் பாருங்க.
சாப்பிடுந்தா இந்தா டிஷேக். ஐயோயோ என்ன டயர்டாகி படுத்துக்கிட்டேன். வேணாவா? அப்போ கூட நான் எடுத்துக்கிறேன்னு வா. வேணுமா வேணாவா? அது கடிச்சா நல்லா பல்லு ஊறுறதுக்கெலாம் வளர்றதுக்கு அவனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் பார்க்குறான். பார்த்தீங்களா எப்படி ரொம்ப சேட்டை. அவருக்கு இப்போ தூக்கம் மயக்கத்தில் இருக்கிறதுனால அவன் அப்படி இருக்கான். இல்லைனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வீட்டையே ரெண்டாக்கிடுவான் அவன். எப்படி பார்க்குறான் அவரை பேசுறதுனால உணுப்பாக கேட்குறாரு பேர். என்ன பொறுக்கி பையில என்ன ஒத்த இருக்கு உனக்கு? ஒத்த வெளில போவியா? அடங்கி வீட்டில் இருப்பியா? சொல் பேச்சு கேட்பியா? அடிக்கிறான் பார்த்தீங்களா? கடிச்சு விளையாடுவார். காலால் எடுக்கிறாரு. ஐயோ என்னாச்சு? என்ன தம்பி? ஹீரோவா சீரோவா நீ? டிஷும் எந்திரி. இப்போ நல்லா தூங்கிட்டு நைட்டெல்லாம் எங்களை தூங்கிடாமன்றதுக்கு தான் நான் ஐடியா பண்ணுறேன். கட்டி போட்டால் அவுத்து போட்டுடுற. அங்கங்கே பொம்மையை தூக்கிட்டு போய் போட்டு வச்சுக்கிற. இதெல்லாம் யார் எடுக்கிறது? நீ எடுக்கிறது என்ன? அவனுக்கு ஒரு கையை வச்சு எடுக்கிறாங்க. எடுத்து கடிக்கிறான். பார்த்தீங்களா தூக்கிட்டான். டாய் தூக்கத்திலே கடிக்கிறாரு அது. ஓகே டாடா. கடி. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த குழந்தையிலேருந்தே நகை வீட்டில் இப்போ 45 நாள்கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய நகம். ஸோ பார்த்து கட் பண்ணணும். அதனால் குட்டி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க. அவர் அமைதியாக தான் காட்டுறாரு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் காமிச்சிருந்தார். வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அமைதியாக ஆகிட்டாரா என்னன்னு தெரில. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பயம். அதனால் அது கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ அதனால் நகை வந்து அவருக்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஆயிடுச்சு. தூங்கிட்டேன். நான் தூக்கிட்டு வந்து போட்டு பாதாட்டு பாடி நகை வெட்டுறேன். சரி பார்த்துதான் போதும். பா சரிங்க வச்சலாம்ல. இப்படி ஆஃப் பண்ண சொல்லு. என்ன பண்ணுறேன்? கடிச்சு எடுக்கிறான். டேய் பிடிங்கிடுவேன். சொல்கிறாரு. தூக்கிட்டு ஓடுறாரு. எங்கே ஓடுற தூக்கிட்டு? டேய் இங்கே வாடா, நான் பிடுங்க மாட்டேனே. டேய் அங்கே தூக்கிட்டு போய் ஒரு கடிக்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. பக்கத்தில் இருந்தால் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் இல்லையா? ஒளிஞ்சு போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டான். இது பார்ப்போம். திருட்டுக்கோட்டு. இதான் திருட்டுக்கோட்டு. இங்கே வந்து ஒளிஞ்சிருந்து எப்படி சாப்பிட்றான் பார்த்தீங்களா? அதுக்கு தான் அங்கே வந்து அவர் தூக்கிட்டு வந்தார் போல். கடிச்சு எலும்பு கொதிரி எடுக்க போகிறார் இவர். சரிங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பாரு அங்கே போகக்கூடாது. இங்கே பாரு. அப்பனா இங்கே பாரு, இறக்கி விட்றேன். எவ்வளோ இது பாருங்க. இறங்க மாட்டாரு. இறக்கி விடணும். தூக்குங்க. தூக்க சொல்லு. பேசுடா. பயமா? அவ்வளோதான். சாட்டையா பாரு. சாட்டியா பாரு. என்ன கை கொடு. அம்மா கை குடுறி தங்கம். அம்மா கை கொடு. அம்மா கை கொடு. வாய் இல்லை, கை 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 கொடு. அம்மா கை கொடு. கை குடுறி கை குடுறி கை குடுறி கை குடுறி கை குடுறி. அம்மா கை கொடு. அம்மா கை. அம்மா கை. வாய் கடிக்கிறாருங்க. பல்லு இல்லை, கை கொடு. கையை கொடுனா வாய் கொடுக்குறாரு பாருங்கண்ணா. கை கொடு. அங்கே பாருங்க. கை கொடு. கை கொடு. கை கொடு. சூப்பர்.
கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு இந்த கை கொடு இந்த கை கொடு கை கொடுன்னா வாய் கொடுப்பாரு இவரு கை கொடுன்னா வாய் கொடுப்பாரு என்ன பார்க்குற இறக்கொன்னு மாடி தூக்கி விட சொல்கிறாங்கடி யாருமே இல்லையா தூக்கி விட தூக்கி விட்டுருந்தாங்க பாவம் வா வாடி ஷீரோ வா வா தூக்கி விட்றேன் வா போலாம் வெளில போலாம் பொறுக்கி பொறுக்க கூப்பிடுறாரு இப்போ வீட்டுக்கு பொறுக்கி பொறுக்கி இடி பொறுக்கி பார்த்தீங்களா ஷீரோ இப்போ இவருக்கு வந்து வெளியே கொண்டா ரவுண்ட் அடிக்கணுமா பா பா வா ஓடியா வா வா போ போடியே இந்தா தங்கம் போ இந்தா பா பா உப்பு பொறிக்க அங்கே போவாரு வரத்தே இல்லை ஒழுங்கா அவர் தனியாக சுற்றணும் அவருக்கு யாரு கூடயே வர அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது கட்டுங்க அவரை கட்டுங்க தூங்கு பாருங்களேன் தூங்கு 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 மா நானும் தம்பியும் ஓடுறோமா அது வீடியோ எடுமா ஓடுங்க ரெண்டு சுற்றி எதுக்கு மயக்கம் வருது பாருங்களேன் அப்படியே என் கால் மேலே என்ன பண்ணுவானு அவள்தான் பக்கத்து வீட்டு நாய் இப்போ அதை பார்த்தோன்னே எல்லாம் பயப்படுவாங்க ஆனால் இவரு அந்த நாய் எங்கே கத்துது இந்த கதவுல இருக்குது ஆனால் இவரு பார்க்குறாரு பாருங்க இங்கே வாடா உனக்காக நான் சல்ச்சல்னா பயந்து ஓடுறாரு பயப்படுறாரு போல இங்கே வா குட்டிக்கு தூக்க ஓடிக்கிட்டே இருப்பாரு ஓடிக்கிட்டே பார்த்துட்டு கொலைக்க பிடிச்சி கொடுத்துருவேன் நான் இரு இது துணியை பிடிச்சிட்டு தர மாட்டேங்கிறேன் வா ரெண்டு பேரும் ஓடியாங்க ஏய் ஓடியா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாடா அவன் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டா நின்னுறான் இப்போ ஐஸ்கிரீம் தர அம்மா வா ஐஸ்கிரீம் தருமா வரியா இல்லையா அங்கே போடா என் பின்னாடி வரான் ஏய் அங்கே போட டேய் இவன் வேற ஐஸ்கிரீம்காக ஓடி வரான் வா ரெண்டு வாடா ஐஸ்கிரீம் போடுற ஐஸ்கிரீம் வேணாம் வா போலாம் वाइंकोमो इधर ही मेरा घर है रोज आने का आप दा ரெண்டு ஐஸ்கிரீம் ரெண்டு பேத்துக்கும் நம்ம காசு எடுத்துறாங்க எப்படி புடிச்சான் ஏய் உடு இங்க பாரு இங்க இருமா நான் போய் காசு எடுத்துறட்டா அதான் சொன்ன கீழ வை ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க எங்க தம்பி ஏய் உன் குடும்பம் சாப்பிடுவோம் வந்தோம்
நீ சாப்பிட்டு இவங்களோட நிலைமையை பார்த்தீங்களா எப்படி தான் ஆயிடுச்சு. அவரை பாரு ஒரு விட மாட்டேங்கிறாங்க. குச்சி வச்சுட்டுடா. டேய் போதும் வாடா. ஐஸ்கிரீம் கேக்கு தான் நான் உனக்கு போடுவேன். இதுக்கப்புறம் 3 வாங்கணும் போலையே. ஐஸ்கிரீம் நான் போயிட்டேன் பருவா. யார் ஏரியாக்குள்ள புதுசாக இருக்காங்க. ஐஸ்கிரீம் பார்த்து கொடுக்குறான் கூட அவனுக்கு சாப்பிட்டு. கொடு இந்தா அதே சாப்பிடு. போயிட்டாங்கங்க அவங்க. நான் தாங்க இங்கே மாட்டிக்கிட்டேன். வாடா எங்கே இருக்கு பாருங்கண்ணா சாப்பிட்டுட்டு குட்டியாக இருக்கிறாங்க ஃபோனில். அம்மா போகிறேன். சரி போ. இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்போ சாப்பாட்டுக்காக நிற்கிறான் போல. சாப்பிடுமா. ஏதாவது பின்னாடி போனால் போயிடுறாங்க. நான் உள்ளே வந்துட்டேன். வா போ போ சாப்பிடு போ. சாப்பிட்றதுக்கு போகிறாரு. உட்காந்துக்கு சாப்பிட்ற இடத்துலையே அப்படியே உட்காந்துக்குவார். சாப்பாடுற இடத்துலையே பார்க்குறாரு பாரு எப்படி. என்னாச்சு இன்னும் பார்க்கலாம். அம்மா தூக்கணுமா பரி. பா பா தூக்குறேன். பா பா போ அப்ப நான். ஆமா சோத்துக்கிட்டே பாடு. சாப்பிட்றானா இல்லையா? பார்த்துட்டு வர்றாரு. அவன் போகிறாளாம். அதுக்காக அவன் துரத்துறான். இறக்காதம்மோ இறக்காமலே போ. அப்படியே போ. கொலை உட்காந்துடு. யாருமே இறக்க வேணாம். சேர்லேயே உட்காந்து கடை. ஏன் இப்படி பண்ணுற நீ சேட்டை? சரி ஏ கொண்டு போய் விட்டு அவனை அடங்க மாட்டேன்றான். நீயும் சாச்சிருவோம் பாரு. பாய். போறேன் நான். ஐயோ யாரோ கற்றுக்குச்சுடி. அட்டக்கவே மாட்டேன்றான். சரி வா. சாக்கடிக்கு போகிறான் வேற பத்தாதுக்கு. கீழே விட்டா தண்ணியா ஆக்கி வச்சிருக்கேன் தண்ணிய. அது எங்கே அடங்குது? எங்க நீ அடங்க இது காலெல்லாம் இப்படி இருந்தா நான் எப்படி தூக்குவேன் உன்னை? அடங்குனா தானே கொஞ்ச நேரமாச்சு. எப்படி தூக்குறது சொல்லு. ஓ அடங்க பிடாரி நீ ரொம்ப அடங்க மாட்டற. விடுங்க சேருக்குள்ளே உட்காட்டோம். இறக்கி விடா சேரில் வச்சிரு. ஏய் தண்ணி பா. ஷீரோ என்ன பண்றீங்கடி தங்கம்? விட்டுட்டு போயிட்டாங்களாடிய? கட்டிட்டாங்களாடி? கட்டிட்டாங்களாடி? ஷீரோவை கட்டிட்டாங்களாடி? இங்க பாரு தங்கம். ஏண்டிய தொட 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 அழுக்கு படுத்தினல மூஞ்செல்லாம் தொடச்சிக்கோ போ. கட்டி போட்டாங்க அவரை. கட்டி போட்டாங்க. துரை கோவம் எங்கதான் வரும் தெரில. கோவம் சாப்பிட்றாரு. பசி எடுத்துக்கிச்சு. குளிச்சுட்டு உடனே போல. அவ்வளோ கோவம் இந்த வயசுல. கோவத்தை பாருங்க இவருக்கு. ஒன்றும் வேகாது கோவம் பண்ணி போ. கோவம் அவருக்கு ரொம்ப சரி குழந்தை சாப்பிட்றி தங்கம். கொஞ்சே வைரம் போக முடியாது அதுக்கு மேலே அவருக்கு. பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இவனுக்கு முட்டை வைக்கலான்னு வச்சுருக்கேன். இருடா புட்டு தரேன்டா. காலையிலேருந்து இவனுக்கு எடுத்துகிட்டு இருக்குங்க.
சும்மா நான் வந்து அதிகமாகலாம் முட்டை தரமாட்டேன் இவனுக்கு. ஸோ ஒரே ஒரு முட்டை சரியாக சாப்பிடலன்னா அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவான். நான் அதனால தான் கொடுக்குறேன். இது கூட இல்லைனா கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா இவன் குட்டி தானே, இவனுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் வந்து சின்னதாக நல்லது தான் வந்து. இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது. நான் சரியாக சாப்பிட மாட்டால, முட்டை நல்லா சாப்பிட்றான். ஸோ அதனால நம்ம வந்து சின்ன சின்னதாக வச்சு கொடுக்கலாம். ஆமாம். ஸோ சாப்பிட்றான் அவர் சாப்பிட்டோம். ஓகேவா? பசி பயங்கரமாக எடுக்குது அவனுக்கு, அதனால் சாப்பிட்டுட்ருக்கான். சரி சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்றான் பார்த்தீங்களா? சாப்பிடு தம்பி. அவன் சாப்பாடு கூட வச்சா அப்படிலாம் பெடிகிரி கூட வச்சானா அவன் சாப்பிட மாட்டான். அவ்வளோ சாப்பிட மாட்டான். முட்டை பெடிகிரி கூட வச்சா சாப்பிட்றாங்க. நானா ஆனாலும் முட்டை மட்டும் பொறுக்கி பொறுக்கி தின்றானே, என்ன பண்றது? அதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாய். அவன் தனியா வச்சா நல்லாவே சாப்பிட்றான். சரி சாப்பிட்டோம். சாப்பிட்றவன் தானே. இங்கே என்ன வேலை நடக்குதுன்னு காட்டவா? சும்மா சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்களை. அதனால தான் அவரை கட்டி போட்டுச்சு. அதனால் அவனை கட்டி போட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் நான். ஓகே பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி வந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமாம், இங்கே பாருங்க சப்பாத்தி கேட்குறாங்க. அவன் சப்பாத்தி கொடுங்கன்னு கொடுத்தா சாப்பிட்றான். நான் இப்போத்துலேருந்தே வீட்டு சாப்பாடு அவனுக்கு ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்தா கையில் கொடுத்தா சாப்பிடுவாங்க. பாருங்க சாப்பிடு. பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றாரு? சப்பாத்தி சாப்பிட்றாரு. அவனுக்கு பாவம் அதெல்லாம் மெல்ல முடியல, கஷ்டப்படுறான். ஆனாலும் அதை சாப்பிடணும் அலையிறான். இன்னைக்கு டே ஃபுல்லாக இவனுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இவன் பண்ணுறதெல்லாம் எது பிடிச்சிருந்துச்சின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீம் கூட விட மாட்டேன்றான். எல்லாத்தையும் சாப்பிட்றான். சாப்பிடு. எங்கே போகிற? சப்பாத்தி சாப்பிட்டியா? 15 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நைட்டு சாப்பாடு வச்சா அது சாப்பிட்டுட்டு இருக்காரு. சீரோ தங்கம், என் காலுக்கிட்ட வராரு. வேணாம் வேணாம் வேணாம். ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சேட்டை. நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. அவரை போய் நல்லா கழுவி விட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அடங்க மாட்டான் தெரியுமா? அவ்வளோ ஒரு கடுப்பு, அவ்வளோ அழுக்கு ஆயிட்டான். அந்த சேத்துல போய் விளாண்டுக்கிட்டு புல்லுல போய் விளாண்டுக்கிட்டு செம்ம கடுப்பாயிருச்சு. அவரே துடைச்சிக்கிறாரு. போயிட்டு காலு கையெல்லாம் கழுவி விட்டோம். சுடு தண்ணி கழுவு சொன்ன அடங்கவே இல்லைங்க. உண்மையாலுமே அவ்வளோ ஒரு கோவம் எனக்கு. தூக்கவே இல்லையா நானு? அடங்க ஆப்பிட்டாரு. போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ கால் எங்க பாரு. என்ன பண்ற? ஹேய், அவரே அவர் துண்டுல தொடச்சிக்கிறாராம். யாரும் துடைக்க மாட்டேங்கிறாங்க. துடைக்கலையே. யார் துடைப்பா? இவர அழுக்கு பிடிச்சவர. பொறுக்கி. கரெக்டா தான் உனக்கு பேர் நான் வச்சிருக்கேன், பொறுக்கின்னு வைக்கிறேன். இரு தம்ப்நெயில்ல பொறுக்கி அடங்கல அப்படின்னு. விளையாட்டு காட்டாத. அவருக்கு சொகுசாயிடுது விளையாட்டு காமிச்சா. அடங்க மாட்டுறாரு. தம்பி என்ன வந்துச்சு பாருவா. சரி சரி சரி
நடிக்காத போ. உன்ன மாதிரி எவ்வளவு பேரை பாத்துட்டேன். போ போடா. வா போலாம் வா. தூக்கிட்டு போ அவனை. நான் தூக்கிட்டு போக மாட்டேன் கடைக்கு. ஒரு போவே வெளில பொறுப்பு போவியா? போட்டனா அது வெள்ளையா இருக்கிறதுக்கு நல்லா தெரியுது. போட்டனா வெளில போவியா? போவே வெளில பொறுக்குவியோ? உட்காருக்கீல அடிச்சனா ஒரு பயம் இல்லை உனக்கு 2 பேர் மேலேயும். வராதா நீ என் கூட? நான் அப்புறம் வண்டி நான் பாத்துக்க மாட்டேன். அழுதானா? பாய் பாய். ஓடுவான் பாரு. பொறுக்கிறதுக்குனா எப்படி வருது பாரு. நீ எங்க வர? நான் மட்டும்தான் நீ போ. அந்த கதவுல நின்னுக்கிட்டு அதை எக்கி புடிச்சிட்டு எக்குவாரு. அப்படி பண்ணுவாரு. மாட்டி விட்டு இங்கே வருவேன். நான் மட்டும்தான் போவேன். இருவேன் இங்கே இருப்பேன். இருக்கட்டும். மாட்டினா எவ்வளவு கோவம் வருது உனக்கு? மாட்டு. என் கோவம் வரட்ட இரு. தெருவா பொறுக்க மட்டும் தெரியுது உனக்கு. மாட்டு. குழந்தையாச்சு பாவமேன்னு பார்த்தேன். போறான் பாருங்க. அவள்தான். அதுக்கு மேல வராது. அங்கேயே விளையாடு. அங்க போனா உள்ள வரணும். உனக்கு இதுதான் ரொம்ப சேட்டா. ஒரு ஓவரா சேட்டா. சீக்கிரம் வாப்பா. நாங்க சமைக்கணும். அதனாலதான் சப்பாத்தி. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா. அதனால பன்னீர் இதெல்லாம் வாங்க போறாங்க. அவரை பாருங்க அப்படி பாக்குறாருன்னு. ஏய் பொறுக்கி வரமாட்டா போடா. அதனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஓகே பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அவர் தூங்கிடுவாரு. மலாக்கா படுத்து. அது தூங்க விட மாட்டான். அப்ப போய் எழுந்துப்பான். அது ஒண்ணு. சரி ஓகே. இதுதான் வந்து எங்களோட ஷீரோவோட டே ரொட்டி. சேட்டைகள் 2மே தான். ஓகே ஷீரோ பாய் சொல்லு. இங்க பாரு குஞ்சே. சரி விடுங்க. அவர் சாப்பிடாது. அவனோட சேட்டை இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாய் சொல்லிக்கோமா. அவனை தூக்கிடுச்சு. இங்க பாரு சாப்பிட்டு இருங்க. அவன் முட்டையை தூக்க முடியாம தான் தூக்கிட்டு இருக்கான். அவங்களோட முட்டைக்கு பாரு. முட்டையை தான் அவனால தூக்க முடியல. அவன் பாரு முடிக்கிட்டு இருக்காது. திருப்பி விட்டா அவன் சாப்பிடுவான். சாப்பிட்டான் திருப்பிட்டான் அவனே. ஓகே பாய் சொல்லுங்களா. அவர் எடுத்து வச்சுட்டாங்க. எங்களுக்கு பாய் சொல்லிட்டு நீ போ. பாய் பாய் பாய். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சோ பாய் பாய் டாடா.